வணக்கம். இன்றைக்கு நாம கஸ்ஸாலி டீகோட்ஸ் இதுக்கு நம்ம பேச போறது மிக முக்கியமான திரைத்துறையினுடைய ஆளுமையும் மிகச்சிறந்த திரைக்கதை வடிவமைப்பு இயக்குனர், நடிகர், இசை அமைப்பாளர், இப்படி ஒரு பன்முக வடிவம் கொண்ட திரு பாக்கியராஜ் அவர்கள் இன்று காலை தனது 73வது வயதுல மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகள். பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி. அவருடைய கடந்த கால பல்வேறு திரைப்பட சாதனைகளை குறித்து திரைப்பட துறையிலே நம்மோடு நீண்ட காலம் பணியாற்றிய திரு கஸ்ஸாலி அவர்களோடு அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் திரைத்துறை அனுபவங்கள், ஆரம்ப காலத்தில் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தில் துணை இயக்குனராக தனது இமயத்தோடு இவரும் சாய்ந்திருக்கிறார். இமயம் சாய்ந்து சில வாரங்களிலே இவரும் சாய்ந்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு தங்கள் வாழ்க்கையை அவர் முடித்திருக்கிறார், மௌனமாக இருக்கிறார். திரு கஸ்ஸாலி அவர்களே வரவேற்போம். சார் வாங்க. சார், திரைத்துறையில உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், அப்படியே பன்முக வடிவம் உங்களுக்கு உண்டு. அதான் ஏன்னா எனக்கு அனுபவம் குறைவு, மிக குறைவா இருந்தாலும் உங்க துறை தான் அது. உங்களுடைய துறை, நீங்க பத்திரிகை துறை இருந்தாலும் மெயினாக அந்த திரைத்துறையிலிருந்து தான் வந்தீர்கள். படம் பண்ணியிருக்கேன், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர். அந்த அடிப்படையில இவரும் ஒரு தயாரிப்பாளர், இவர் ஒரு இயக்குனர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு நடிகர், பத்திரிகை ஆசிரியர், தயாரிப்பாளர், எல்லா அரசியல்வாதி. அரசியல் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில உங்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காலையில பார்த்தோன்னே இந்த மாதிரி மரண செய்தி கேட்டோன்னே நமக்கு ஒரு மாதிரி குப்புன்னு ஆகும் தெரியுமா? எத்தனை மணிக்கு அது சம்பவம் கரெக்டா? அதாவது நடந்தது கொஞ்சம் முன்னாடி ஏர்லி மார்னிங் என்ன நடந்திருக்கு. நமக்கு இந்த குரூப்ல நம்ம தயாரிப்பாளர் குரூப் ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்ல மாதிரி கே பாக்யராஜ் பாஸ்டவேன்னு வந்தோன்னே சுஜோ என்ன நான் இதை அதை பார்க்கும்போது 8:15 8:30 மணி இருக்கும் காலையில் பார்க்குறேன். ஏன்னா திடீர்னு பாஸ்டவேயா, சம்மந்தமே இல்லை, எதிர்பார்க்காம. அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட கூப்பிட்டு கேட்குறேன். ஆமாம் சார், இப்போ தான் முடிஞ்சுக்கு இனிமேல் செய்திகள் வெளியே வரப்போதுனேன். கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இதுலேயும் இப்போ இதில் தொலைக்காட்சிகளில் செய்திகள் ஃப்ளாஷ் நியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்போ என்னென்னா நமக்கு அவரோட சேர்ந்த நினைவுகள் இருக்குல்ல. ஆமாம், நீங்கள் பழகிருப்பீங்க. பழகினதில் ஒரு 2001 2002 வாக்கில் நம்ம மேஜர் தாசன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். ஓகே, அவர் என்ன பண்ணார்னா நம்மளை கூப்பிட்டு போய் பாக்யராஜோட அறிமுகப்படுத்தி, அப்போ நான் அப்போ திரைத்துறையில் இல்லை, நான் துபாயில் இருக்கேன். துபாயில் லேண்ட்ஸ்கேப் கம்பெனி வச்சுருக்கேன். அங்கே பிளாக் ரோஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அங்கே இருக்கும்போது இங்கே மீட் பண்ணேன். அப்போ சொன்னார் கஸ்ஸாலி, நான் ஓகே துபாய்க்கு வரணும். துபாய் ஒரு முஸ்லீம் நாடாச்சு, பயங்கர கட்டுப்பாடு இருக்குமோ? யார் கேட்குறா? பாக்யராஜ் சார் அப்போ கேட்டார். நான் சொன்னேன், கட்டுப்பாடு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லையா, முஸ்லீம் நாட்டில் கட்டுப்பாடு இருக்குமே அப்படின்னா, அது சவுதி அரேபியா. அந்த டைமில் சவுதி அரேபியாவில் கட்டுப்பாடு ரொம்ப இருக்குது. எந்த ஆண்டு இது? 2000 2001 அந்த ரேஞ்சில், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. 25 வருஷம் முன்னாடி. ஓகே, அப்போது கட்டுப்பாடெல்லாம் துபாயில் ரொம்ப ஃப்ரீடம், கட்டுப்பாடு இல்லை. உங்களுக்கு சிங்கப்பூர் எப்படி, தாய்லாந்து எப்படி நினைக்கிறேன், அது மாதிரி துபாய் கட்டுப்பாடு கிடையாது. அப்போ சொன்னார், இல்லை நான் போன வருஷம் மால்தீவ்ஸ் போயிருந்தேன். அங்கே பார்த்தா அது இஸ்லாமிக் கண்ட்ரி, அங்கே பயங்கரமான கட்டுப்பாடு இருந்துச்சு. என்னதான் டூரிஸ்ட் போனால் கூட இதில் கட்டுப்பாடுகள் நிறைய ஆச்சு. இந்த ஹோட்டலேருந்து இந்த ஹோட்டலில் பார் இருக்குது, அந்த ஹோட்டலில் பார் இல்லை, இப்படி வரக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பகிர்ந்துக்கிட்டார். அப்படின்னா நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே துபாயில் பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லாருக்கும் யாராருக்கு மது பழக்கம் இருக்கோ, அது முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்து, அதெல்லாம் கணக்கில் இல்லை. அதில் நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அங்கே வண்டி ஓட்டினா பெரிய தண்டனை. அதுலேயும் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் 2 பேரும் குடிச்சிட்டு 2 பேரும் வண்டி ஓட்டுறாங்கன்னா வண்டி ஓட்டுற தண்டனை வேறு. ஆனால் இதில் ஹிந்துவோட முஸ்லீமுக்கு தண்டனை அதிகம். அங்கே குடிச்சிட்டு அநாகரிகமாக நடந்துக்கிட்டே இது பண்ணாலுமே முஸ்லீமுக்கு தண்டனை அதிகம். அப்படியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2005 கடைசி 2006 அந்த ரேஞ்சில் இந்த சம்திங் உனக்கும் எனக்கும்னு ஒரு படம் 2006 வெளியே வந்தது. நம்ம ஜெயம் ரவி மோகன் அவர், அப்புறம் அவரோட அண்ணன் மோகன் ராஜா அவர் இயக்கத்தில், நம்ம எடிட்டர் மோகன் இருக்கார்ல, அவரோட தயாரிப்பு. அப்போ அந்த குடும்பம் தானே தயாரிப்பு. அதில் அந்த படம் ஏற்கனவே இங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு துபாயில் எடுக்கிறாங்க. அங்கே எடுக்கும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணார், கஸ்ஸாலி நான் துபாய்க்கு வந்திருக்கேன். யாரு? பாக்யராஜ் சார். உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். அதாவது அந்த நண்பர் மூலம் தான். நண்பர் மூலம் இங்கே பழகி என் நம்பரை அவர்கிட்ட கொடுத்துட்டேன்.
ஆனா அங்க வந்த உடனே அவர் என்ன கூப்பிட்டாரு. பாத்தீங்களா? கூப்பிட்ட உடனே ஏன்னா அங்க இந்த ஹோட்டல் வந்து தேரால வந்து இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் ஃபேமிலியோட போறேன். போய் அவரை போய் பார்த்து வந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவு தானே. அப்போ வந்து தேரால ஒரு இடத்துல ஏர்போர்ட் மாதிரி வந்து நம்ம எஸ்கலேட்டர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து ஷூட் பண்றாங்க. அவங்க கீதா மேடம் அவர் சும்மா சுற்றி பார்க்க வந்தாரா எப்படி? நடிக்கிறாரு அந்த படத்துல. அங்க முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு. ஷூட்டுக்கு ஷூட்டிங்க்கு வந்தார். வரும்போது என்ன கூப்பிட்டாரு. நான் படம் பேர் என்ன? படத்துக்கு பேரு உனக்கும் எனக்கும். சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும். அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா அந்த சம்திங் சம்திங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை 2006 வந்து கலைஞர் ஆட்சி வந்துச்சுல்ல. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ் வார்த்தை இல்லாம தமிழ் வார்த்தைய வச்சா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ உண்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2006ல நீங்க சொல்றது? 2006ல படம் ரிலீஸ். அந்த படம் எடுக்கும்போது 2005 கடைசி இல்ல 2006 ஆரம்பம். ரைட், பரவாயில்ல. ஓகே. அந்த டைம்ல படம் அங்க எடுக்கும்போது அந்த டைம்ல வந்து படத்துக்கு பேரு சம்திங் சம்திங். அந்த படத்துக்கு பேரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணும்போது உனக்கும் எனக்கும் பேரை மாத்தினாங்க. ஓகே. ஸோ இந்த இதுல வந்திருக்கும் போது ஒரு நாள் கூடவே இருந்து எல்லாம் இருக்கும்போது கூட இருந்து அவ்வளோ பேசினார். நல்லா பேசினார். அவ்வளோ பகிர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் வந்து மோகன் ராஜாவா இருக்கட்டும், ஜெயம் ரவி அவரா இருக்கட்டும், அவ்வளோ ஜாலியா அங்க வந்து செல்ஃபி. அவங்கள சின்ன வயசுக்காரங்களா இருப்பாங்க. அதான் 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. சின்ன வயசு. ஆமா. அது படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். ஏன்னா அது தெலுங்கு படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. சரி, இது நடந்தது. அப்புறம் என்னாச்சு, ஈவினிங் ஆன உடனே அவரு மகளை ஹீரோயினை போட்டு அவரு டைரக்ட் பண்ண படம், பிருத்திவிராஜ் ஹீரோபா நடிச்ச படம். அது வந்து கேலரியான்னு சொல்லி அந்த இது கோல்டு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தியேட்டர் இருக்கு அங்க. அந்த இதுல வந்து ஈவினிங் அந்த படத்துக்கு போகலாமான்னா, அப்போ நான் வந்து என்னோட காரு அதுல வந்து நான் அவரு அதுக்கப்புறம் வந்து இவங்க பூர்ணிமா மேடம் அவங்க, அதுக்கப்புறம் பூர்ணிமா மேடம் வந்து அவங்க கிளாஸ்மேட் மும்பையில் உள்ள கிளாஸ்மேட் வீட்டுக்கு பரதுபாய்க்கு போயிட்டாங்க. அப்போ நானும் பைகராஜ் சார் கௌதமன் சொல்லி மதுரைக்கார பையன் வந்து லேண்ட்ஸ்கேப்ல டிசைனர், இப்போ துபாயில் இருக்காப்புல. ஓகே. நம்ம கூட இருந்து அப்புறம் போகிறோம். அங்கே போய் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து பின்பக்கம் உட்காந்துருக்கோம். உட்காந்தா ஏதோ திரும்பி பார்த்தா வந்துட்டாங்க. வந்தா அந்த நம்ம தமிழ் மக்கள் வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க. சார் கூட்டிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து படத்தை பார்த்து எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு ஓகேன்னு அப்படியே கிளம்பி வந்து அப்புறம் பர்துபாயில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவர் நாங்கள் கூட்டு போனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எங்கன்னா ராசல் கேமான்னு அடிக்கடி பேசுவோம் தெரியுமா. ராசல் கேமா ஏர்போர்ட்டில் இந்த படத்துக்குள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு ஒரு சீன் இருக்குது. அது துபாயில் எடுக்க முடியல, ஷார்ஜாவில் எடுக்க முடியல. ராசல் கேமால பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. பெர்மிஷன் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே போனால் அத்தனை பேரோட பாஸ்போர்ட்டும் அங்கே கொடுக்கணும். அப்போ பாஸ்போர்ட் இவங்க கையில இருக்கு. இப்போ வைகராஜ் சார் படக்குழுவினுடைய பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி இருக்கணும். அப்போ இவரோட பாஸ்போர்ட் இவர் கையில இருக்கு. பூர்ணிமா மேடத்தோட பாஸ்போர்ட் அவங்க கையில இருக்கு. அதை பர்துபாயில இருந்து நான் அதை வாங்கி முதல் நாள் நைட்டே வாங்கி அவரு மோகன் ராஜா இருக்கார் இல்லையா, அந்த படத்து டைரக்டர் நம்ம ஜெயம்ராஜான்னு சொல்லி அவர் கையில கொடுக்கணும். முதல் நாள் நைட்டே கொடுத்தா தான் அவர் வந்து அந்த மேனேஜரை வச்சு பெர்மிஷனுக்கு இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ள பெர்மிஷன் வாங்க முடியும். ஏன்னா அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான், வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ பாஸ்போர்ட் கொண்டு போகணும். அப்போ என்னடான்னா இவர் வந்து படார்னு பாஸ்போர்ட்டை எடுத்து என் கையில் கொடுக்குறாரு. அவங்க தயங்குறாங்க மேடம். ஆமாம், ஏன்னா நான் யாரும் தெரியாது. அவங்களும் அப்போ தான் பழகிறேன், முன்னாடி வந்திருக்கேன் பேசியிருக்கேன். ஆனாலும் கொடுக்குறதுக்கு தயங்குறேன். நான் வந்து இது 2 பாஸ்போர்ட் எடுத்து ஓடிட்டேன்னா, தொலைச்சிட்டேன்னா, ஏதாவது தவறுதலாகி போச்சுன்னா தெரியாதுல்ல உங்களை யாருன்னு. அப்படிங்கும்போது பாஸ்போர்ட் போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம். அதுக்கப்புறம் திரும்ப கான்சுலேட்ல போய் அப்ளை பண்ணி இதை பண்ணி ஏகப்பட்ட ப்ரொசீஜர். அதனால ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்லை நம்ம கசாலி வரலாம் கூட நம்பி கூடு வேறு யாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ நெருக்கம் அவர் மனசுக்குள்ள அப்படி இருந்திருக்கு. அப்போனா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துருங்களேன். அதான் எனக்கு அரை மணி நேரம் அதை பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்படி பார்க்குறோம். என்னால் வந்து ஒரு நிதானமாக என்னடா இது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் 2012 வாக்கில் நான் படம் ஆரம்பித்து கதையெல்லாம் பேசிக் கதையை எழுதிட்டு அவர் ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கலான்னு சொல்லி அவரை மீட் பண்ணுறேன். 2 மணி நேரம் உட்காந்து கதையை வந்து பேசிக் கேட்டு அடுத்து அந்த கதையை பிரித்து மேஞ்சாரு பார்க்கணுமே. அந்த திரைக்கதை மன்னன்னா வந்து சாதாரண பெரிய ஆளுங்கிறாங்க. அப்படியா? பெரிய ஆளுனா சாதாரண இந்திய அளவுல. எனக்கு அதுல ஒரு கேள்வி, ஒரு பத்திரிகையாளர், நான் பொலிட்டிக்கலான பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும். இந்த திரைக்கதை அமைக்கிறதுல இந்தியாவில் அவர் தான் முதல்ல இருக்கிறாங்களே. அந்த திரைக்கதை அமைக்கிறதுனா என்ன? சரி, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களை எடுத்துக்கிடுவோம். ஓகே, நீங்க வந்து ஒரு இடத்த வந்து வாங்கியிருக்கீங்க. ஓகே, அதுல வில்லங்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு.
ஓகே, உங்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது இப்போ. ஓகே, நீங்க வந்து உங்களை எக்ஸ்ட்ரீமா வந்து கஷ்டத்துக்கு தள்ளிட்டாங்க. ஓகே, இது நீங்க வந்தீங்கன்னா நான் ஆணால இருந்து அக்கண்ணா வரைக்கும் சொல்றது இருக்குல்ல, இது வந்து சாதாரண விஷயம். நீங்க வந்தீங்க, இதுல இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க, கையில பணம் கிடைச்சது, இடம் வாங்குனீங்க, இடத்துல பிரச்சனையாகி போச்சு, இது போச்சு, இழந்து போய் வீட்டை வித்து இதை வித்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு வந்துச்சுன்னா எண்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜெயிச்சு பெருசா வந்துட்டீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பனிங்ல வந்து என்ன பண்ணா உங்களை வந்து ஒண்ணுமே இல்லாம ஒட்டாண்டியா உட்காந்துருக்குது இவர் யார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா உங்களை பத்தின டீட்டெயில் வந்து ஓ இவர் இப்படிலாம் இருந்தவர், அப்புறம் இடையில வந்து உங்களுடைய விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து சுவாரஸ்யப்படுத்துறது. So, அதாவது அந்த மெமரிகளை பார்ப்பவர்களுக்கு புரியக்கூடிய அளவுல ஓப்பனிங்ல ஒரு மாதிரி எடுத்தோன்னு என்னன்னு தெரியாது, கொலாப்ஸ் இருக்காது, ஆ, எதுவுமே சிதிகில முடியாது, நல்லா புரியும். அது என்னன்னா நமக்கு இவர் யார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, எடுத்தோன்னு புரியாது. ஆனா கொஞ்சம் போக போக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட் வரணும். ஓ இவர் இப்படி இப்படி நடந்துருச்சு, இப்போ இந்த மாதிரி நேரம் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்த வாங்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னு அஜிஜோ அப்படின்னு வரும். அப்போ ஏன் நடந்துச்சு என்ன அப்படின்னு இந்த விஷயத்தை கொண்டு போய் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி பிரச்சனையாகி இந்த பணம் எல்லாம் போய், ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் வந்து சட்ட ரீதியாக இந்த ரீதியாக எல்லாத்தையும் போராடி நீங்கள் வாங்கி முடிப்பீங்க இல்லையா, அப்போ தலைகீழ மாற்றி 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 சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து சுவாரஸ்யப்படுத்துறது. அடுத்து என்ன நடக்கும், ஓ இது நடந்துருச்சு, இப்படி ஆகி போச்சு. அதுக்கு தேவையான மசாலாக்களை கூடவும் இல்லாம குறையவும் இல்லாம உப்பு காரம் புளி பிரமாதமா போட்டு படத்தை கொடுத்துருது. தூரல் நின்று போச்சுன்னு படத்தை எடுத்தீங்கன்னா போய் பொண்ணு பார்க்க போவாங்க, பொண்ணு பார்க்க போற இடத்துல எதுல தூரல் நின்று போச்சுன்னு தூரல் நின்று போச்சு, அது சுலக்ஷனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். அங்க வந்து ரொம்ப அவர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரை வந்து சுலக்ஷனா வீடு எப்பேற்பட்ட வீடு, அவங்க அப்பா வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆளு, ஒன்ஸ் பிடிவாதம் பிடிச்சாருன்னா மாறவே மாட்டார். அந்த இடத்துல ஓகே இவர் வந்து பார்த்து லவ் பண்ணி சரி இந்த மாதிரி வர சொல்லி ஓடி வீட்டு விட்டு வர சொல்லி அப்படிங்கிறது இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவர் வர முடியாது, இவர் வந்து இடத்துல மாட்டிக்குவார். அப்போ சுலக்ஷனா திரும்பி வீட்டுக்கு போகணும், பை எல்லாம் எடுத்துட்டு ஓடி போற பொண்ணு வந்து ஐயோ பொண்ணை காண ஓடி போச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனா அவர் என்ன நிலைமை அப்பாவுக்கு, என்ன மானஸ்தேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்த வந்து அப்படியே நெருக்கமா கொண்டு போய் சேர்த்து என்ன நடக்குங்கிறது சீட் நுனிக்கி அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் இப்படிலாம் இல்லை எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி என்னத்த சொன்னாலும் அவ வந்து ஒத்துக்க மாட்டான், நீ போ அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அடுத்து என்ன இன்டர்வல்ல வந்து அப்படி நிற்கும், ஐயோ இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்த திரைக்கதை. இப்போ நம்ம அவரை பத்தி உங்க அனுபவத்தை கொஞ்சமா சொன்னீங்க, நான் நிறைய சொல்லல நேரங்கிறது. இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும், இப்போ 2000 கதையை பேசணும். அப்புறம் வந்து இப்போ 2022 பாத்தீங்கன்னா வடபள்ளி எனக்கு ஆபீஸ் இருந்துச்சுல, சரி அதுல அடிக்கடி வருவார். அடிக்கடி வந்து அதான் இப்போ அந்த போட்டோ எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம ரசிகர்களுக்கு, நீங்க இதுல போடுவோம். வந்து நானு லியாகத் கான் பாக்யராஜ் 3 பேர் உட்காந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வருவாருங்க, உட்காந்து அங்க பேசிட்டு சுவாரஸ்யமா டீ சாப்பிட்டு நைட் நேரத்துல 11 மணி கிளம்பி போவார். உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நெருக்கம். சரி, இப்போ அவருடைய ஆரம்ப கட்டத்தை நான் படிச்சேன். அவர் வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜாட்டு தான் அவர் வந்து துணை இயக்குனர். இன்னைக்கு துணை இயக்குனர்னா அன்றைக்கு பரட்டங்கிற கேரக்டர்ல யாருன்னு தெரியாத இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். ஆமா, அன்றைக்கு இளைஞராக இருந்தாலும் பாரதி ராஜா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, கோவனங்கிட்ட யாருமே அந்த காலகட்டத்துல விரும்ப மாட்டான், அவன் தானே மனுஷன் கமலு, அவன் கேரக்டரா மாறிட்டான், கோவனத்தை கட்டிட்டு இருந்தான் அழகன். அதாவது அவர் மன்மதன் அப்ப பிளே பாய், பிளே பைனா அழகானவன் அந்த மாதிரி அந்த கேரக்டர் வெத்தலையை போட்டுட்டு ஒரு மூர்த்தியை போட்டு மயிலுன்னு அதெல்லாம் சொல்லும் போது இப்பதான் காலையில பார்த்தோம். அந்த படத்தினுடைய துணை இயக்குனர் பாக்யராஜ். பாக்யராஜா இயக்குனர், இவர் துணை. அப்ப அடுத்து கிழக்கை போகும் ரயில் இல்ல அந்த இந்த 17 ஒண்ணு சொல்லிடுவோம். சொல்லுங்க. அந்த இதுலயே இந்த இவர் ரஜினி வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வச்சதே வந்து பாக்யராஜா. என்ன இல்ல நீங்க ஏதாவது வித்தியாசம் பண்ணா நல்லா இருக்கு, என்ன சொல்லலாம், இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏய் புருவம்மா இது எப்படி இருக்கு அந்த இது எப்படி கையில சொல்றது இல்ல, அது வந்து ரஜினிக்கு ரொம்ப பொருத்தமா இவரு இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே, என்ன உட்காந்து பேசுறதானே எல்லாம் டிஸ்கஷன் தானே அந்த மாதிரி. அது அப்புறம் கிழக்கே போகும் ரயில். சரி, அது கிழக்கே போறாங்க இல்ல, நீங்க தெரியும் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பிள்ளைய போய் எப்படா தேர்ந்தெடுத்தானே எம்ஆர் ராதா சொன்னாராம். யாரு
பரவாயில்ல போடுற ஆனா இவ்வளவு போய் அப்படின்னு கேட்டாராம். வேற ராதிகா அவங்களே சொல்றாங்க, ராதிகா தான் பேட்டி எடுக்கிறாங்க, நான் பார்க்க ஒரு மாதிரி கருவச்சி மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அது இருக்க பாருங்க, அது தப்பு கிடையாது. அந்த படத்துக்கு அதுக்கு அது கரெக்டா அந்த கேரக்டருக்கு நடிப்பு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து புதிய வாய்ப்புகள் ஒரு படம். அந்த படத்துல இவர் வந்து துணை இயக்குனர் வந்துட்டாரா, நடிகர் ஆயிட்டார். வந்து எப்ப நீதான் நடிக்கிற நம்பலையா எப்படி என்ன சொல்றீங்க, கதை அவரு ஆனா நீதான் நடிக்கிறப்பா அப்படின்னு நான் நம்பவே இல்லை. ஆனா நடிக்க வச்சு ஒரு நடிகராக்கி அதுக்கப்புறமும் படத்தை கூட வேலை பார்த்து அப்புறம் சுவரில்லா சித்திரங்கள் படத்துல வந்து அதுல அவர் தான் இயக்குனர். எதுல சுவரில்லா சித்திரங்கள் அதான் ஃபர்ஸ்ட், அது முதல் முறை அவர் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு இயக்குனர். ஆமா. ஆனா புதிய வார்ப்புகளோட நடிகர் புதிய வார்ப்புகள் வந்து சார் அதுல ஒரு பாட்டு சார், தந்தன தந்தன சார், அந்த பாடல்கள்ல ஒரு சிறிய விஷயம் சார், இன்றைக்கு கூட கேட்ட அப்படி நின்று கேட்கணும் போல. எப்படி அது இளையராஜா ஒரு இளையராஜா மேஜிக்கு வேற. அவரோட படத்தை, அதாவது பாக்யராஜ் டைரக்ட் பண்ணி நடிச்ச படங்கள் இருக்குல்ல, அதுல அந்தி வரும் நேரம் வந்து அதான் இது வந்து இந்த படம் முந்தான முடிச்சா துருள்னு வச்சா முந்தான முடிச்சு எனக்கு அப்போ உள்ள படங்கள்லாம் கரெக்டா சொல்லுவேன், பழைய படங்கள். அப்புறம் இன்னொன்னு, ஏரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கு வாசமை அப்படி அந்த அதாவது வரிசையா ஒரு டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என்னன்னா, கேள்விப்பட்டது இங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தியேட்டர், 3 தியேட்டர்ல ஒரு தியேட்டர்ல வந்து முந்தானம் முடிச்சு, இன்னொரு தியேட்டர்ல வந்து இன்று போய் நாளைவா, இன்னொரு தியேட்டர்ல தூரல்னு வச்சு 3 படம் அவர் படம் தான் ஓடுது. இன்று போய் நாளைவா அவர் தான். ஒரு படம் 170 நாள் தாண்டி 150 நாள் தாண்டி ஓடுது, இன்னொரு படம் 100 நாள் தாண்டி ஓடுது, இன்னொரு படம் 15-20 நாள் தாண்டி ஓடுது. ஒரு காம்ப்ளெக்ஸ் 3மே பாக்யராஜ் படம். கேள்விப்பட்ட ஆச்சரியமாச்சு அப்பா. அதே மாதிரி மதுரையில தங்கம்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு, பெரிய தியேட்டர், 1200 சீட்டோ 600 சீட்டோ, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமா, அது ஏசியால பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த தியேட்டர்ல 15-20 நாள் படம் ஓடிச்சுன்னா பெரிய கலெக்ஷன். ஓகே, அது எவ்வளவு பெரிய தியேட்டர், தூரம் இன்னும் வச்சு 100 நாள் ஓடிச்சு, பயங்கர கலெக்ஷன். ஆமா, அந்த பாக்யராஜ்னா ஊர் உலகம் பூரா அப்படி இருக்கு. இன்னொன்னு, அவர் வந்து குடும்பத்தை இதை வந்து கொஞ்சம் விரசமான விஷயத்த கூட விரசம் இல்லாம சொல்லுவார், எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருக்கும், ஆனா கெட்ட வார்த்தையா இருக்காது. ஆனா குடும்பத்துல ரொம்ப கேஷுவலா சொல்ற விஷயம் இருக்குல்ல, அத நெருடல் இல்லாம முகம் சுளிக்காத அளவுக்கு பேசுவார். பார்க்க இன்னொரு விஷயத்த சொல்றேன், சரிதாக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் உண்டு. என்ன படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரிதா குத்தி பூ மேலே. ஆமா, மௌன கீதங்கள் ஒரு படம். எப்படி படம், அதுல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் டேடி டேடி, அந்த பாட்டு அதே மாதிரி அவர் கண்ணாடி மாதிரி அந்த சின்ன பையனை வந்து புருஷன் மாதிரியே அவங்க பண்ணி வச்சு, அப்பாக்கள் சில பேர் செய்கின்ற தப்பைத்தான் அடியேன்னு முன்னாள் செய்தேனப்பா, அது என்ன தப்பு? நோ எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அது போக ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இது நம்மாளுன்ற படம், இது நம்மாளு, இளையராஜா மியூசிக் போடல. அது யாரு? சோபனா. ஆமா, மியூசிக் போடல, இவர் மியூசிக் பண்ணாரு. சோபனா நடிகை, இவர் வந்து டைரக்டர், நடிகர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். இது நம்மாளு. அந்த படம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அப்போ பார்ப்பனர்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுன்னு சொன்ன உடனே ஆனந்த விடன் ஆசிரியர் அப்போ பாலசுப்ரமணியம் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன், இல்லை இதெல்லாம் போடலாம், தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் விஷயம். அந்த கதை வந்து அந்த பெண்ணு ஒரு பார்ப்பன வீட்டு பெண்ணு, ஆமா, அது வீட்டுக்கு போகும்போது மந்திரம் ஓதுறதெல்லாம் அது வரும். நீங்க சொன்னது இது நம்மால் தானே? இது நம்மால். அது இவருக்கு ஏன் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன டேம்ஸ்? அது அந்த டைம்ல இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும், இளையராஜாவுக்கும் பாலச்சந்தருக்கும், இளையராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும், இளையராஜாவுக்கும் வைரமுத்து வேற, அது அந்த ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அது இல்லாம எல்லா மணிரத்னம் அப்படின்னு எல்லா டைரக்டருக்கூடையும் இளையராஜா வந்து என்னன்னா, நான் இல்லைன்னா ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு மண்டக்கணம். அது மண்டக்கணம் சொல்றேன். அவரு திறமையான ஆளு இருந்தாலும் அவர் சொல்றாரு திமுரு எனக்கு தாண்டா இருக்கணுங்க. அது அந்த மாதிரி இருக்கும்போதுதான் எல்லாரையும் வந்து ஓரம் கட்டினார். அப்படிங்கும் போது இவரையும் ஓரம் கட்டினாரு. போய் கேட்கும்போது முன்னப்பண்ண ஒரு மாதிரி பேச்சு வரும் இல்லையா, வந்த உடனே இல்லைன்னு சொல்லி இவரே மியூசிக் பண்ணாரு. அதுல வந்து பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு அவரு போட்ட மியூசிக். சார் இதுல ஒரு சின்ன கேள்வி சார், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அடிக்கிறவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு ஒரு சார், இப்ப இந்த இளையராஜா ஒரு பை பார்ன் சொல்ற மாதிரி பை பர்த்ல அவர் வந்து ஒரு இசை கவிஞர், இசை அமைப்பாளர், இசை புரட்சியாளர், எப்படின்னு சொல்லுங்க. ஆனா இந்த பாட்டுகள்லாம் இவர் பண்ணால, இவர் பாட்டு எல்லாமே நான் கேட்டிருக்கேன். எது நம்ம பாக்யராஜ் சார் அவங்க படத்தோட அது அந்த அந்த இதெல்லாம் பண்ணதெல்லாம் அவரு தானா? அவர் கூட யாரையும் வச்சு எழுதுறதா? இல்ல எழுதுறதுல மியூசிக் பண்ணது
அவர் மியூசிக் வந்து கூட ஆட்கள் வச்சிருப்பாங்க. சரி. பட் தத்தகரம் இருக்குல்ல, ஆமா. தந்தன தந்தன அதான் தந்தன கேட்க அப்படிங்கிறது அவரு சொல்றதுதான். அவர் சொல்றாரு. ஆமா. ஆனா இந்த அந்த மாதிரி பாடல்கள் அவ்வளவு சுவையா கொண்டு வந்து எப்படி எப்படி அது அவர் அது கூட இருந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. ம். இப்ப நம்ம வந்து டியூன் கொடுத்தாச்சு. அப்படி பார்த்தா நம்ம டி ராஜேந்தருக்கு ஓ வந்து நீங்க கூட அன்னைக்கு ஒரு இசையமைப்பாளரை கூட்டு ஆ, வந்தீங்க ஆமா நண்பர் மிருசான். ஆமா. அப்ப என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆமா இந்த மாதிரி வரும்போது ஓகே எனக்கு வந்து நீங்க ரிதம் ப்ளே பண்ணுங்க, எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு கீபோர்டு ப்ளே பண்ணி கொடுங்க, எனக்கு இது வரணும், இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் வரணும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இதை மாத்தி மாத்தி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பண்ணுங்க. ஆனா மெலடி வந்து இப்படி இருக்கணும். மெலடினா இந்த மாதிரி ரொம்ப ஸ்டைல் அப்படியே வரணும். லைட் ஆமா. அழகா குத்துப்பாட்டு மாதிரி இப்படி வரணும், ரிதம் ரொம்ப ஜாஸ்தியாகி வரணும் அப்படின்னு. இல்ல இது இவ்வளவு படத்துல சினிமால இவ்வளோ பாட்டு வாங்கியிருக்காரு, இவ்வளவு பாட்டை கேட்டிருக்காரு, அவருக்கு அந்த ஞானம் இல்லாம இருக்குமா? விளையாட்டு. அதனால இவரோட ஆனா ம், அது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. எத்தனை படத்துக்கு இசை அடைச்சார்? எனக்கு தெரிஞ்ச 2, 3 ஒரு படத்துக்கு 4, 5 பண்ணியிருப்பாரு. படத்துக்கு ஆமா. எடுத்தார். அதுக்கு மேல வந்து அதுக்கப்புறம் அந்த காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி டிஜிட்டலா மாறி எல்லாம் வந்துருச்சுல்ல. முன்னாடி வந்து ரீல், இப்ப டிஜிட்டல் ஏன்னா இப்ப 2007, சிப்பு 8 8, 10 டிஜிட்டலா வர ஆரம்பிச்சு, டிஜிட்டல வந்து எல்லாருமே புறக்கணிச்சு, அதுக்கப்புறம் இல்ல டிஜிட்டல் வேற மறுக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்து அப்படி நிறைய மாறிச்சு. அப்படி மாறினது தான் தியேட்டரும் நிறைய டிஜிட்டலா மாறிச்சு. எல்லாமே மாறிச்சு. முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் வந்து இந்த ரீல் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஓடிட்டு இருக்கும். அதுல வந்து கார்பன் தண்டை வந்து அப்பப்போ சத்தம் வரும். பஸ்ல வந்து இறக்குவாங்க ஆமா பெரிய பெரிய பெட்டியில. பெட்டி வந்து அதனால இன்னைக்கு ஆ, ஒரு சின்ன பைக்ல ஒரு 50 படத்தை உள்ள போட்டு போயிடலாம். எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு எப்போ எடுத்து பண்ணிட்டே இருக்கலாம். அதனால அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல. அவரு தான் லைஃப்ல என்ன சொன்னா ஒரு மனிதன் அப்படின்னா பிறந்து ஆசைப்பட்டு என்னவா நினைச்சாரோ அதை பூரா அடைஞ்சு உச்சிக்கு அடைஞ்சு. இப்போ வந்து கைதின் டயர்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா. அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா பாரதி ராஜா. ஆனா கதை திரைக்கதை வசனம் வந்து பாக்யராஜ். பாக்கியராஜ். ஓகே. ஆனா கிளைமேக்ஸ் வந்து இந்த இவர் கைதின் டைரியில 3 கதாநாயகர்கள். ஆமா 3. சொப்னா, இல்ல அது வந்து டிக் 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 அது டிக் டிக் டிக். கைதின் டயர்ல வந்து ரேவதி அப்புறம் ராதா. முதல் அப்பாவுக்கு வந்து மனைவியா ராதா, அப்புறம் வந்து மகனுக்கு வந்து காதலியா வந்து அதுல ஒரு ரேவதி. சின்ன குறுக்கீடு. 16 வயது நிலை கிழக்கே போகும் ரயில் புதிய வார்ப்புகள் இல்ல. இந்த மாதிரி படங்களை பாரதி ராஜா செஞ்சார் இல்லையா? ஆமா. அது அப்படி ஃபுல்லா ஒரு பரிணாமம் மாறினதா டிக் டிக் டிக். இல்ல அப்படி தலைகீழ மாற்றம். அது வந்து சிட்டில கதை. ஆமா. இது எப்படி வேணாலும் எடுக்க முடியும். அது டிக் டிக் டிக்கா இருக்கட்டும், சிவப்பு ரோஜாக்களா இருக்கட்டும், அது சிவப்பு வந்து அந்த ரோஜாக்கள் time ல அது பாரதி ராஜா சிவபுராஜாக்கள்ல பாக்கியராஜ் சாருடைய பங்கு இருக்கு. இருக்கு. ஆமா இருக்கு. துணைதான். படத்துல எல்லாத்தையும் பங்கு இருக்கு. சரி. ஓகே. இப்போ என்னன்னா கைதின் டயர் இருக்குல்ல, அது தமிழ்ல வந்து கிளைமேக்ஸ் வந்து இவர் சொன்னது பிடிக்கல, அல்லது பாரதி ராஜா வச்சது பிடிக்கல. ஒரு சிலையில வீர சிவாஜி மாதிரி அவர் நின்றுட்டு கடைசி சிலையா இறங்கி வந்து பழி வாங்குவார் கடைசியா ஒரு மினிஸ்டரை. அதை வந்து எப்படின்னா அப்படியே ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு ஹிந்தியில எடுத்தார். அது அமிதாப் பச்சன். ஆக்ரி ரஸ்தா. ஆக்ரி ராஸ்தா. ஆக்ரி ரஸ்தா. ராஸ்தா. ரஸ்தா. ராஸ்தானா இப்போ பாதை, ஆக்ரினா கடைசி பாதை அப்படின்ற மாதிரி கடைசி நினைக்கிறேன். பாதை. கடைசி வழி, கடைசி பாதை. ஆஹரி ஆகர் ஆகரம் என்றால் மறுமை. அதான். கடைசி. கடைசி ராஸ்தானா சரி, பாதை. ரைட் ரைட். அந்த வழி. அந்த படம், அந்த படத்துக்கு இவர் தான் இயக்குனர் வேற. ஆமா, அங்க இங்க தமிழ்ல வந்து பாரதி ராஜா இயக்குனர், ஹிந்தியில வந்து பாக்யராஜ் இயக்குனர். அதுல கிளைமேக்ஸ்ல வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஏஞ்சி வருவார். கிளைமேக்ஸை மாத்திருப்பாரு. படம் அங்க சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா அதுக்கப்புறம் ஹிந்தி நிறைய சான்ஸ் வந்து இவரால நிறைய பண்ண முடியல. பெரிய திறமையான சாதனை. அதான் சொல்லல ஒரு மனிதன். அதாவது ஹிந்தி அவருக்கு தெரியாது, கோயம்புத்தூர்கார். ஒன்றும் தெரியாது. ஆனா நடத்தி இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனாலும் ஹிந்தி ஏன்னா பூர்ணிமா பாக்யராஜ் வந்து ஹிந்திக்காரவங்க இல்ல, ஹிந்தி பேசுவாங்க. அவங்க அந்த ஊர்ல படிச்சவங்க. ஆமா அங்க இருந்தவங்க. ஏன்னா மும்பைல படிச்சாங்க. ஆமா. அதனால என்னென்ன ஒரு மனிதன் தான் நினைச்ச விஷயத்தை அடைஞ்சு புகழின் உச்சிக்கு போய் ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டார். இன்னொரு விஷயம், அவருடைய படங்கள்ல ஆ. அவருடைய இயக்குனர் எப்படி அவருடைய திரைக்கதை அமைக்கக்கூடிய முறை, அவருடைய மியூசிக்கை பத்தி பேசிட்டோம். ஆமா. அவர் வந்து இயக்குனராக இருந்து இணை இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறினதையும் பேசணும். ஆமா. அதே மாதிரி அவருடைய வந்து கதாநாயகன் அந்தஸ்தையும் பேசிட்டோம். கதாநாயகன் அந்தஸ்து, மௌன கீதங்கள் நம்ம முக்கியமா. அதே போன்று வேற என்னது, புதிய வார்ப்புகள். புதிய வார்ப்புகள், மௌன கீதங்கள், இது இருக்குல்ல நம்ம தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று முடிச்சு, இன்று போய் நாளை நிறைய படம். இல்ல படம் 25 படம் நிறைய இருக்கு. எல்லாமே சூப்பர் ஹிட் படம். கடைசியில வரும்போது இந்த வேட்டி மடிச்சு கட்டு இந்த மாதிரி நக்மா வச்செல்லாம் பண்ணாரு. சொந்தமா தயாரிச்சாரு. அதுல கொஞ்சம் வந்து பெரிய அளவுல ஓடல, பிரச்சனையாச்சு. ஆனா அந்த காலகட்டம் மாறிட்டல. அதான் அந்த மாதிரி வந்துச்சு. இது எல்லாம் மாதிரி நான் வந்து சொல்ல வர்றது எப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்து இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன நினைச்சாலும் தடம் பதிக்கிறது இருக்குல்ல, அவர் பதிச்சிருக்க தடம் வந்து மிகப்பெரிய தடம். கிட்டத்தட்ட 25 வயசுல அவர் வந்திருப்பாரு.
இருக்கலாம், 25க்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஒரு 50 ஆண்டு காலம் 73 வயசாது இப்போ. அப்போ கிட்டத்தட்ட 40 வயசுக்கு 40 வருஷத்துக்கு மேல, 45 வருஷம். இல்ல 50 ஆண்டு 48 வருஷம் அவரு. இப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்ல, 76ல அவர் கால் பதிச்சிட்டாரு. ஆமா, 76ல இருந்து இன்னைக்கு 2026, 26 50 வருஷம் ஆச்சு. ஆச்சு. 50 வருஷம் வந்து இந்த திரைத்துறையில கோல வச்சுட்டு தன்னுடைய தடம் சொல்லுவோம் இல்லையா, தடம் பதிச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு அங்க போயிருக்காரு, வெளியே போயிருக்காரு. 16 வயதுல 1976, 2026 இன்னைக்கு என்ன மாசம்? ஜூன் மாதம். இன்னைக்கு 26ஆம் தேதியா? இப்போ 16ல வந்துச்சுன்னா அன்னைக்குன்னு வருது இல்ல, அவர் என்ட்ரி இருந்தா முன்னாடி சில வருடங்கள் முன்னாடி இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்காரு. ஆனா அவர் வந்து 80ல இருந்தா ஃபேமஸ் ஆறாரு. புதிய வார்ப்புகள்ல அவர் நடிகரா வந்தாரு. சோ ரொம்ப பிரமாதம். ஆனா அப்புறம் ஒன்றும் இல்லாம அவர் ஒரு பாக்கியான பத்திரிகை நடத்தினார். ஆமா, அந்த பாக்கியால என்னோட 2 சிறுகதை வெளிவந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்னதா 4 வரி, இது ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதியிருந்தாங்க. நான் காலேஜ் படி காலத்துல அப்போ வந்து 7 ரூபா அனுப்பிச்சு வச்சாங்க எங்க ஊருக்கு, கிராமத்துக்கு. என்னன்னா, பறவை தன் சிறகை விரிக்கும் போதுதான் காற்றும் அதனை சுமக்க தயாராகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. அதை எழுதுறதுக்கு போட்டு ஸ்பெஷல் கவிதைன்னு போட்டு எனக்கு வந்து 7 ரூபா அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அந்த டைம்ல, அந்த காலத்துல. ஆமா, 87 86 அது எழுதுனதுக்கு கிஃப்ட் அதுல பிரசுரம் பண்ணியிருந்தாங்க, ஒரு பரிசு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களாக அவருடைய கலை உலக வாரிசாக அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு அதிமுகவில் பயணித்தார். அதற்கு பிறகு பாக்கியா என்ற ஒரு கட்சி இது ஆரம்பித்தார். சொந்த கட்சி ஆரம்பிச்சாரு, போனாரு, பெருசா வரல. அப்புறம் 2006ல டிஎம்கே சேர்ந்தாரு. இது அரசியல் பயணம் வந்து அவருக்கு அவ்வளோ வெற்றிகரமாக, சிவாஜி கணேசன் ஆமா நல்லா இல்லை. ஆனாலும் சினிமால வந்து அவரு பெரிய அளவுக்கு தடம் பதிச்சிருக்கிறார். லெஜெண்ட். சோ அருமையான ஒரு இன்னைக்கு அவருக்கான அஞ்சலி இருக்கு, நம்ம பேசுறது இருக்குல்ல, அவருக்கான அஞ்சலி. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பேசிட்டோம். 27 போதுமானதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேர்களே, இன்றைக்கு நம்ம கஸ்ஸாலி டிகோட்காக வந்து இயக்குனர் மறைந்து போய் இன்று நம்மோடு இல்லை, மௌனியாக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு பாக்கியராஜ் அவர்களோடு திரு கஸ்ஸாலி அவர்களுடைய நினைவுகள் கடந்த காலங்களில். அது மட்டும் இல்ல, அவருடைய தனிப்பட்ட தமிழ் சினிமாவுக்கான அவருடைய முகவரி என்ன, அவர் எப்படியெல்லாம் திறமையாளராக இருந்தார், தேசிய அளவுலயும் அவர் கால் பதித்திருக்கார். ஹிந்தி படங்கள்ல தோழர் கஸ்ஸாலி சொன்னாங்க, நிறைய படம் வந்துச்சு, அவரால் செய்ய இயலவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு அவர் இல்லை, உடல்நிலை குறைவால் அவர் மரணித்திருக்கிறார். இயற்கையினுடைய விதிகளை மனிதர்கள் யாரும் மாற்றும் சக்தி அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மிக குறைவான நாட்கள். அந்த குறைவான நாட்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற காலங்களில் உங்களுடைய தடப்பதிப்பாக இருக்கும். அது இந்த பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய மரணத்தின் மூலமாக நாம் இப்ப பேசிட்டோம். சார், நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, எப்போது நீங்கள் என்னிடத்திலே கேட்பீர்கள், நான் இன்று உங்களிடத்திலே பேசுறோம். இது வந்து உலக சம்பந்தப்பட்ட, இந்த உலகத்தின சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தி இப்ப முடிச்சிருவோம். ஆனா முடிக்கும் போது நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். என்னன்னா, பெரும்பாலும் அந்த ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல, அது வரக்கூடிய நேரம் வந்து காலையில ஒரு 4, 5, 6, ஒரு 3:30லேருந்து 4, 5, 6 இந்த டைம் தான் ஒரு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து சுபுன்னு சொல்லுவாங்க, காலை அதிகாலை தொழுகை. சுபு. ஓகே, அந்த டைம்ல தான் நிறைய பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் வருது. அங்கே தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டர் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ நீங்க வந்து காலையில் அதிகாலையில முழிச்சிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பிராமணர்கள்லயும் சில பண்டிட்டுகள் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த 3:30 மணி 4 மணி டைம் அவங்க எழுந்துருவாங்க. அதுல அவர்கள் சில விஷயம்லாம் செய்வாங்க. வரலாறு பூர்வமாக எல்லா மதங்களும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதான் பிரம்ம முகூர்த்தம் அல்லது நம்ம அதிகாலை வந்து ஃபஜ்ர் தொழுகை, மருத்துவ ரீதியாவே நமக்கு வந்து அந்த நேரம் தான் ரொம்ப உடம்பு இதெல்லாம் அழுத்தி ஆக்சிஜன் ஒழுங்கா கிடைக்காம ஹார்ட் அட்டாக் நிறைய வருதுனாங்க. இதை வந்து ஒரு தகவலா நம்ம நேரம் சொல்லிடுச்சு. ரொம்ப நன்றி சார்.